மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசித்தர் பாலஜனார் சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாவித யோகங்களையும் சுகபோக யோகங்களையும் செல்வ யோகங்களையும் தரக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரன் ஒருவன் மட்டும் வலிமையாக அமைந்துவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிறந்த யோகங்களை தரும். அப்படிப்பட்ட சிறந்த யோகங்களை எதிர்பாராத யோக வளங்களை தரக்கூடியவன் தான் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிர பெயர்ச்சி இன்னைக்கு யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, ரிஷப ராசிக்கு இன்னைக்கு சுக்கிர பெயர்ச்சியினுடைய பலன்களை, சிறந்த பலன்களை, அற்புதமான பலன்களாக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இறைவன் அருள் கிடைக்கட்டும். ஆக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் எல்லாருக்கும் நடக்காத காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். அப்படி நல்லபடியாக நடக்கணும்னா நீங்க முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவன் பிரம்மனால் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில், பிரம்ம வேத சாஸ்திரத்தில் எழுதப்பட்டதுதான், பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். பிரம்ம வேத சாஸ்திரத்தில் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய அத்தனை யோகங்களுமே இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது உங்க தலையெழுத்து. ஆக இறைவனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன், நல்ல கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு இங்கே வரவே கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எல்லாருக்கும் நல்லது நடக்கும், சொன்னது நடக்கும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம். புரிஞ்சுட்டீங்களா? அத திரும்ப அதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய, அதாவது உங்களுடைய பிரச்சனைகள், ஒரு திருமண தடை, புத்திர தடை, தொழில் வியாபாரம் பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், முக்கியமாக அரசு உத்தியோக வேலை, அரசு உத்தியோகத்தின் உயர் பதவிகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனை பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள். ஆக இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகளை 18 சித்தர்கள், இதெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளாம் 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அத இங்க உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயத்தான் ரொம்ப திரும்ப திரும்ப சொல்ல போறேன். ஒரு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். ஒண்ணு நடக்கலைன்னா உங்க ஜாதகத்தை பாருங்களே, நான் தப்பா இருக்கிறேன். அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு. ஆக இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாக, நல்லது நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக உறுதியாக அமையும். இப்ப ரிஷபராசிக்கு 6ஆம் இடம் என்பது முதலில் செய்கின்ற தொழில் வியாபாரங்கள் எதுவாக முக்கியமாக எல்லாருமே ஆடை ஆபரண தொழில், சினிமா துறை, இதை சார்ந்த அத்தனை தொழில், இசைத்துறை, உணவுப் பொருள் சம்பந்தப்பட்டது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, எல்லா தொழில்களுமே ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான யோகங்களை தரக்கூடிய அந்த தொழில் மிகப்பெரிய வருமானத்தை, காசு பணத்தை கொட்டக்கூடிய யோகம்தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி. மற்ற கிரகங்களை விட ஒரு கிரகம் சுக்கிரன் ஆட்சி வரும்போது
திடீர்னு காசு பணத்தை கொட்டக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர். திடீர்னு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காசு பணத்தை கொட்டக்கூடிய யோகம் தான். அப்ப திடீர்னு சிலருக்கு திடீர்னு பதவி உயர்வு, அதாவது அதிகமான வருமானத்தை தரக்கூடிய ஒரு பதவி உயர்வு, திடீர்னு ஒரு பதவி, அந்த பதவி உயர்வு எதிர்பார்த்திருக்க. ஏன்னா இவங்க திறமையா ஏற்கனவே வேலை பார்த்திருப்பாங்க. அப்படிப்பட்ட பதவி உயர்வு, அது செய்கின்ற வியாபாரம், பதவி உயர்வு. அதே போல பார்த்தீங்கன்னா அந்த பதவி உயர்வுல குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குவார்டர்ஸ் சொர்க்கமா. ஏன்னா பொன் சுகம், பொருள் சுகம், நல்ல சாப்பாடு, படுக்கை சுகம், பெண் சுகம் என்று அத்தனை சுகங்களையும் இந்த யுகத்தில் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவன் தான் இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது. பல வெற்றிகளை உருவாக்கி தரக்கூடியது. 6ஆம் இடம் தொழில் வெற்றி. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வெற்றியாக முடிக்கக்கூடிய ஒரு நிலை. வெற்றி ஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்து பல செல்வங்களை வெற்றியோடு வாரி வழங்கக்கூடிய இடம். அதுல மாற்றமே இல்லை. சுக்கிரன் மனுஷன் ரொம்ப சர்வ சாதாரணமா ரொம்ப கஷ்டப்படாம சம்பாதிக்கிற காசு பணத்தை கொட்டக்கூடியவன் தான் சுக்கிரன். இன்னும் மம்பட்டி எடுத்து கடப்பாறை எடுத்து வெட்ட வேண்டாம். சர்வ சாதாரணமாக திடீர் என்று ஒரு மிகப்பெரிய செல்வ யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் நமக்கு உங்களுக்கு ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய தொழில் வெற்றிகளும், வியாபார வெற்றிகளும், பதவி உயர்வு வெற்றிகளையும், ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய, ஏற்கனவே அதாவது நிறைய முடக்கப்பட்ட காசு பணங்கள்லாம் சேரக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான யோகத்தை தரக்கூடியவன் தான் அந்த சுக்கிரன். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் நல்ல சுபகாரியத்தை நடத்தக்கூடியவன், திருமண யோகத்தை நடத்தக்கூடியவன், நினைத்த பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடிய நல்ல யோகத்தை தரக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு சுபகாரிய சுபயோக பொன்பொருள் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய சுக்கிரனுடைய அற்புதமான இந்த பயிற்சி காலம் 19/9/2024 முதல் 1 மாத காலங்கள் உங்களுக்கு நிறைந்த செல்வங்களை, நிறைந்த தொழில் வளங்களை, நிறைந்த சிறப்பான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாத காலம் ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை தரக்கூடியவன் இந்த சுக்கிரன். நமக்கு என்ன வேணும்? வியாபாரம் செஞ்சாலும் நல்ல வியாபாரம் ஆகணும், வருமானம் வரணும், நிச்சயமா வரும். உத்தியோகத்தில் இருந்தாலும் அந்த உத்தியோகத்தின் மூலம் உயர்வு கிடைக்கணும், அந்த ப்ரமோஷன் வருமானம் அது உண்டு. அடுத்து நமக்கு என்ன? திருமணம். அந்த திருமண யோகத்தையும் உறுதியாக நல்ல நகை நட்டு நிறைய போட்டு பொண்ணோட அந்த திருமண யோகமும் உண்டு. ஒரு கோர்ட்டு கேஸில் சொத்து, மிகப்பெரிய பங்களா, அந்த பங்களா அந்த சொத்து பிரச்சனை தான், அந்த சொத்து பிரச்சனைலாம் முடியும். ஆக எல்லா செல்வங்களையும் சுகங்களையும் வாரி வழங்கக்கூடிய சுக்கிரன் இந்த 19/9/2024 முதல் 1 மாத காலங்கள் ஒரு மிகப்பெரிய செல்வ யோகத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக, ஆட்சி பெற்ற சுக்கிரன் அனைத்து யோகத்தையும் உறுதியாக தரக்கூடிய காலமாக ரிஷபராசிக்கு நிச்சயம் ஒன்று. உங்கள் வாழ்க்கை பலவிதமான ஒரு முக்கியமான காரியங்கள்லாம், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட முக்கியமான பிரச்சனைகள்லாம் வெற்றி வாகை சூடக்கூடிய நேரத்தில் அற்புதமான சுக்கிரன் பயிற்சி அடைந்திருக்கிறார். அதில் மாற்றமே இல்லை. ஆக இது கோடிக்கணக்கான ரிஷபராசிக்கு சொல்லக்கூடிய பொதுவான பலன்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு சரி வரல, நடக்கல அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. அதை நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கீழே நம்பருக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க? உங்களை மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்துட்டுங்க, எங்களுக்கு என்ன ஒண்ணுமே நடக்கலைங்க, ஜாதகத்தை ஜோசியத்தை நம்புறதானே தெரியல. இந்த வேதனை எதனால வருதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நல்ல கவனிக்க, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை மறந்து விடாதீர்கள். மனிதன் தனது இஷ்டத்துக்கு சொல்லிவிட முடியாது. இறைவன் பிறப்பு முதல் இறப்பு வரை விதிக்கப்பட்ட விதிதான் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக
ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. அந்த பிரம்ம வேத உங்கள் பிரச்சனைகளை இந்த பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். கல்யாணம் முடியலையா? நடந்தே தீரும். கல்யாணம் முடியல, வேலை இல்லையா, குழந்தை இல்லையா, குடும்ப பிரச்சனைகளா, சொத்து பிரச்சனைகளா, அரசாங்க வேலை கிடைக்கணுமா, புத்திர பாக்கியம் எவ்வளவு நாள் இல்லாம இருக்கு, நிச்சயமாக ஒரு முறை ஜாதகத்தை கையில தூக்கி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். பொதுவான பலன்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு சரி வரல, நடக்கல அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. அதை நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கீழே நம்பருக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, உங்கள் மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்துட்டுங்க, எங்களுக்கு இது என்ன ஒண்ணுமே நடக்கலைங்க, ஜாதகத்தை ஜோசியத்தை நம்புறதானே தெரியல, இந்த வேதனை எதனால வருதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நல்ல கவனிக்க, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை மறந்து விடாதீர்கள். மனிதன் தனது இஷ்டத்துக்கு சொல்லிவிட முடியாது. இறைவன் பிறப்பு முதல் இறப்பு வரை விதிக்கப்பட்ட விதிதான் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. அந்த பிரம்ம வேத உங்கள் பிரச்சனைகளை இந்த பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். கல்யாணம் முடியலையா? நடந்தே தீரும். கல்யாணம் முடியல, வேலை இல்லையா, குழந்தை இல்லையா, குடும்ப பிரச்சனைகளா, சொத்து பிரச்சனைகளா, அரசாங்க வேலை கிடைக்கணுமா, புத்திர பாக்கியம் எவ்வளவு நாள் இல்லாம இருக்கு, நிச்சயமாக ஒரு முறை ஜாதகத்தை கையில தூக்கி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும் என்ற சிறந்த உத்தரவாதத்தோடு எல்லாரும் வாழ்க வளமுடன் நிறைந்த செல்வங்களோடு வாழ வேண்டும். நீங்கள் நினைத்த காரியங்களாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சிறந்த ஒரு உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.